நேற்று ஆசாசையாக பாண்டிச்சேரிலேருந்து சென்னை கிளம்புன நானு மறாத நாள் நல்லா அலைய விடுவாங்கன்னு சொல்லிட்டு நான் நினச்சி கூட பார்க்கல. நண்பர்களே, இது நம்மளுடைய வாழ்க்கை பயணத்தில் நாள் 52. நேற்று நம்ம சென்னையிலேருந்து வீட்டுக்கு அகைன் ரிட்டர்ன் வரக்குள்ள நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா லேட் நைட் ஆயிடுச்சு. வீட்டுக்கு வந்து தூங்குறதுக்கே 1-1:30 ஆயிடுச்சு. சரி, லேட்டாக தானே தூங்கணும், லேட்டாக எழுந்துக்கலாம், நல்லா ரெஸ்ட் எடுக்கலாம்னு சொல்லிட்டு பார்த்தாக்கா இன்னைக்கு காலையில் டேடி ஹாஸ்பிட்டலுக்கு இட்டுட்டு போகணும். சரி, ரெஸ்ட் எடுத்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு இன்னொரு நாள் போகலான்னு சொல்லிட்டு பார்த்தாக்கா மேட்ரு கொஞ்சம் பெருசு. ஸோ அதனால இன்னைக்கு தள்ளி போட முடியாதுன்றதுக்காக நடுராத்திரி 1:30 மணிக்கு தூங்கின நான் 5:30 மணிக்கு அலாரம் வச்சு எழுந்துட்டேன். சத்தியமா சொல்றேன், எழுந்துக்கவே முடியல. அந்த ஒரு டயர்ல எழுந்துட்டு எல்லாத்தையும் பேக்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு பாண்டிக்கு ரிட்டர்ன் வரக்குள்ள அப்படியே வந்து பாத்தீங்கன்னா டேடியும் கூட்டிட்டு வந்துட்டேன். ஏன்னா அப்படியே அவர் ஹாஸ்பிட்டல் எடுத்துட்டு போனோம்ல. ஒரு 1:30 மணி நேரம் பயணத்துக்கு அப்புறம் நாங்களும் பாண்டிச்சேரி வந்து ரீச் ஆயிட்டோம். வந்த உடனே லைட்டா கொஞ்சம் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு சாப்பிட்றதுக்கு கூட டைம் இல்லை. ஏன்னா சீக்கிரமா போனாதான் ஓபிடி சீட் வாங்க முடியும். ஒரு 1/2 மணி நேரத்துக்கு மேல கியூல நின்றுட்டு ஓபிடி சீட்டை வாங்கிட்டு டாக்டரை போய் பார்த்ததுக்கு இன்னைக்கு அட்மிட் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆக்சுவலி என்ன மேட்ருனா, அப்பாவுக்கு வந்து வாய்க்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி காயம் மாதிரி இருக்கு. அது வந்து பாத்தீங்கன்னா ஆஸ்யூஷுவல் நார்மல் காயமா இல்லை வேறு எதனா பிரச்சனையான்னு சொல்லிட்டு அதை பெட்டில் அட்மிட் பண்ணிவிட்டு அந்த சதையை வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் எடுத்து பார்த்தா தான் என்னன்னு சொல்லிட்டு தெரியுமா. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா பெட்டில் அட்மிட் பண்ணிட்டோம். பட் ஆனால் அந்த பெட்டில் அட்மிட் பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம் வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்துட்டு இருந்தோம். அப்புறம் இங்கே போயிட்டு அங்கே போயிட்டு நடந்து வந்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் டைம் ஆகும். எனக்கும் ஒரு மாதிரி வெலன்னு வர மாதிரி ஆயிடுச்சு. வயிறு வர கவான் வர இருந்துச்சு. அப்புறம் மேலே பெட்டில் அட்மிட் பண்ணுற இடத்துல நிறைய என்னென்னமோ வச்சிருந்தாங்க, கஞ்சி, அதுக்கப்புறம் டீலாம் வச்சிருந்தாங்க. அங்கே ஒரு அம்மா டீ குடிக்கிறியாப்பான்னு சொல்லிட்டு கேட்டாங்க. நல்ல வேலை ஒரு டீயை ஒரு கப்பில் ஊற்றி தந்தாங்க. அப்போ குடிச்ச உடனே லைட்டாக ஒரு மாதிரி வயிறு கவான்ன்றது அடங்கிச்சு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி ப்ரொசீஜர்லாம் முடிஞ்சுப்பா, அதுக்கப்புறம் பெட்டில் அட்மிட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெட்டை பார்த்துட்டு உட்கார வச்சுட்டு சரி நான் வீட்டுக்கு போயிட்டு சாப்பிட்டு வரலான்னு சொல்லிட்டு 1 மணி தான் வீட்டுக்கு போயிட்டு ஒரு குளியலை போட்டு காலைக்கும் மதியத்துக்கும் 2த்துக்கும் சேர்த்து ஒரு 4 தோசையை சாப்பிட்டாங்க. அப்படியே அப்பாவுக்கு கொஞ்சம் கஞ்சி எடுத்துக்கிட்டு மறுபடியும் ஹாஸ்பிட்டல் போயிட்டேன். அப்புறம் ஒரு 5:30 மணி வரைக்கும் டைம்லாம் ஓட்டிட்டு டைம் ஓட்டுறதுக்கு இந்த செஸ் கேம் தான் விளையாடிட்டு இருந்தேன். விளையாடிட்டு வீட்டுக்கு வந்த உடனே ஒரு டீயை போட்டு குடிச்சிட்டு, அதுவும் இஞ்சி டீ, ஏன்னா தொண்டையில் கிச்சா இருக்கு, அதனால ஒரு இஞ்சி டீயை தான் போட்டு குடிச்சேன். நான் டீ குடிக்குள்ள பிஸ்கெட் இல்லாமல் சாப்பிடவே மாட்டேன். ஒரு பிஸ்கெட் எடுத்து சாப்பிடலான்னு சொல்லிட்டு தான் ஒரு சீனரியை கரெக்டாக மேட்ச் ஆச்சு. குட் டே. பட் ஆனால் நமக்கு இன்னைக்கு பேட் டே. பட் அப்படி சொல்லக்கூடாது. சந்தோஷம்னு ஒன்று இருந்தால் கண்டிப்பாக கஷ்டம்னு ஒன்று இருக்க தான் செய்யும். அப்படி கஷ்டம் வரக்குள்ள தான் சந்தோஷத்துடைய வேல்யூ என்னன்னு சொல்லிட்டு தெரியும். அப்படின்னு பாசிட்டிவாக அந்த டேவையே நான் மாற்றிக்கிட்டேன். டீ குடிச்சு முடிக்கிறதுங்காட்டியே டேடி கிட்ட இருந்து ஃபோன், இந்த மாதிரி கையெழுத்து போடணும்டா வாடான்னு சொல்லிட்டு கூப்பிட்டாரு. அதுக்கப்புறம் உடனே காடியை பொருட்டிக்கிட்டு கையெழுத்து போடலான்னு பார்த்தாக்கா, தம்பி உனக்கு எத்தனை வயசு ஆகுதுன்னு சொல்லிட்டு கேட்டாங்க. 21ன்னு சொன்னேன். சின்ன பையெல்லாம் போடலாமான்னு சொல்லிட்டு யோசிச்சாங்க. இல்லை 22 ஆக போகுது அப்படின்னு சொன்னேன். சரி, வீட்டில் யாரும் பெரியவங்க யாரும் இல்லையா, இல்லை ஊரில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுக்கு சரி ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு அப்புறம் நானே கையெழுத்து போட்டேன். அப்புறம் கொஞ்ச நேரம் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வீட்டுக்கு வந்த உடனே இன்னைக்கான எடிட்டிங்லாம் கொஞ்சம் முடிச்சுட்டு இன்னைக்கு இரவு உணவுக்கு நம்மளாவே தான் இட்லி ஊற்றி சாப்பிட போகிறோம். என் வாழ்க்கையில இப்போதான் முறையாக நான் தனியாக இட்லி ஊற்ற போகிறேன். எனக்கு சத்தியமாக ஊற்ற தெரியல, எப்படி ஊற்றுறேன்னு சொல்லிட்டு தெரியல. அதுக்கப்புறம் வாட்ஸ்அப்பில் மம்மிக்குள்ள வீடியோ கால் பண்ணிட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு ஏன்ட்டெல்லாம் கழுவிட்டு ஒரு 2 வாழைப்பழத்தை சாப்பிட்டுட்டு நாளைக்கு பாதாம் பயிர் சாப்பிட்றதுக்காக ஒரு 6 பருக்க ஊற வச்சுட்டு அப்புறம் ஒரு 11 மணிக்கா தம்பியும் மட்டி ஆயிட்டம் பார்த்துக்குங்க.